Hello everyone, today we are going to discuss about chapter 11 of audit. So in the chapter 11 எது related அப்படின்னா ethics and terms of audit engagement. ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஆடிட் பண்ண போகிறேன், நான் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் அண்ட் அந்த ஸ்டேஜில் நான் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ எத்திக்ஸ் அப்படின்றத நம்ம மோரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சன் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பெர்ஃபார்ம். ஸோ ஒரு பர்சன் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அங்கே ஒர்க் ஜாயின் பண்ணும்போது நான் எப்படி இருக்கணும், ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசணும். அண்ட் அந்த இடத்துல மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கேன் அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க் அவுட். அண்ட் வீட்டில் எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா கற்றுவோம். அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் நான் வந்து கத்துறேன் அப்படின்னா அதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ உங்கள் பிஹேவியர் ஒர்க் பிளேஸில் இப்படி இருக்கக்கூடாது, யூ ஹாவ் டு ரெக்டிஃபை தட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தே வில் ப்ரொவைட், ரைட்? ஸோ அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றது எப்படி இருக்கணும், ஒருத்தரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கணும். ஸோ இண்டிவிஜுவலி இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒருத்தங்களோட ஹேபிட்டாக இருக்கணும், ஹேபிட் ஆஃப் அ இண்டிவிஜுவல். ஓகே. And ethics is the science of moral in human conduct. ஸோ இது எல்லாமே 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் அண்டர்லைன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எத்திக்ஸோட மீனிங் இது தான். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், என்னோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் எத்திக்ஸ் அப்படின்றது. செகண்ட் ஒன், நீட் ஃபார் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ். ஸோ எதுக்காக ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அப்படின்றது வருது? ஒரு மனுஷன் நார்மலாக எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எத்திக்ஸ். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன, ஆடிட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அந்த ப்ரொஃபஷனில் அவங்க எப்படி எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணணும், எதனால் இந்த நீட் அப்படின்றது க்ரியேட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாயர் ஆகட்டும் அண்ட் மெடிசன் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தனி பிஹேவியர் செட் அப்படின்றது இருக்கும். ஒருத்தரோட பிஹேவியர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். எதனால்? இப்போது டாக்டர் எடுத்துப்போமா. ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு மெடிசன் கொடுக்குறாங்க பேஷண்ட்ஸுக்கு, ரைட்? ஸோ அந்த இடத்துல அவங்க தப்பாக ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அண்ட் இப்போ ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க, அந்த டயக்னோசிஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பேஷண்ட்டோட லைஃப் அப்படின்றது அஃபெக்ட் ஆகுது. அண்ட் இதே மாதிரி லாயர் எடுத்துக்கோங்க. லாயர் வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு வாதாடுறாங்க இல்லையா? ஸோ அப்படி வாதாடும்போது அவங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ்லீட் பண்ணிட்டாங்க ஆர்எல்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஜட்ஜ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸை தான் என்ன பண்ணுறாங்க, மற்ற பீப்புள்ஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு அதைப்படி பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? இதே மாதிரி ஆடிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆடிட் ப்ரொஃபஷனில் என்னது, நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத எக்ஸாமைன் பண்ணிவிட்டு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, யூ கேன் ட்ரஸ்ட் தீஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், கரெக்டுங்களா? அண்ட் இப்போது நான் பேலன்ஸ் ஷீட்டில் நான் காமிக்கும் போது என்னோட அசட்டோட வேல்யூ வந்துட்டு 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன் ஃபார் அன் எக்ஸாம்பிள். பட் ரியலாக என்னோடய கம்பெனியில் எக்ஸாமைன் பண்ணி பார்க்கும்போது 10 lakhs worth இருக்கக்கூடிய அசட்ஸே கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, என்னோட இன்வெஸ்டர்ஸ் என்னோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க, வெதர் அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி லெண்டாஸ் எடுத்துக்கோங்க. லெண்டாஸ் என்ன பண்ணுவாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லோன் அப்படின்றத கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? வெதர் அவங்களுக்கு லோனை ரீபே பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறேன். ஆக்சுவலி அங்கே என்ன இருக்குது, 10 lakhs worth இருக்கக்கூடிய அசர்ட்ஸ் கிடையாது, பட் இருக்குது அப்படின்னு நான் அப்ரூவல் கொடுக்குறேன். இதை மற்ற பர்சன்ஸை என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. இதனால தான் இந்த ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸுக்கான நீட் அப்படின்றது க்ரியேட் ஆச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பர்பஸ் ஆஃப் அன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டு என்ஹான்ஸ் த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் அ இன்டென்டட் யூசர்.
ஸோ இது எதுக்காக, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த கம்பெனி மேலே அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பர்பஸ். அண்ட் செகண்ட் ஒன் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ். ஸோ இது மொராலிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அண்ட் இந்த இடத்துல ஒரு பர்சன் வந்துட்டு ஜென்ரலாக குட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அட்ஹரன்ஸ் டு எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு கிளைண்ட் கூட டீல் பண்ணும்போது. ஸோ அவங்கள ரெஸ்பெக்டாக நடத்தணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இருக்கணும். நம்ம ஒரு இந்த ஆர்டரில் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஃபோர்த் ஒன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த அக்கௌண்டன்சி அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை தான் மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ரோல் ஆஃப் சிஏ. ஸோ ஒரு சிஏ வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஆர் எல்ஸ் மற்ற பர்சன்ஸுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஐசிஏஐ. ஸோ ஐசிஏஐயில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆடிட்டர் அப்படின்னா இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்களுக்கு இந்தந்த டியூட்டிஸ் இருக்குது அண்ட் இவங்களோட எத்திக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எல்லா ஆடிட்டர்ஸுமே என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை, ஏதாவது டீவியேஷன்ஸ் வருது அப்படின்னா ஐசிஏஐ என்ன பண்ணுவாங்க, எய்தர் தே வில் இம்போஸ் அ ஃபைன் ஆன் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் எல்ஸ் அந்த பர்சனோட மெம்பர்ஷிப்பை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா அந்த பர்சனை ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தே வில் டேக் அ டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் தெம். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கான நீடில் நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, பர்பஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்கு எத்திக்ஸ் அப்படின்றது தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது. தேர்ட் ஒன் அட்ஹரன்ஸ் டு எத்திக்ஸ். ஸோ அவங்களோட ரெஸ்பெக்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்றது இருக்கணும். அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றத அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதைப்படி தான் அவங்க நடந்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்களோ என்ன ட்ரூவாக இருக்கோ அதைப்படி நம்ம போய்க்கணும். அடுத்தது ரோல் ஆஃப் சிஏ. ஸோ எதர் நான் ப்ராக்டிஸில் இருந்தாலும் சரி நான் சர்வீஸில் இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணியிருக்கணும், எத்திக்ஸ் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஐசிஏஐ என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்காக சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க இம்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இஃப் நான் ஃபாலோ பண்ணலை, ஏதாவது டீவியேஷன்ஸ் வருது அப்படின்னா they will take a disciplinary actions against me. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் பேஸ்டு அப்ரோச் வர்சஸ் ரூல் பேஸ்டு. இது ரூல்ஸ் கிடையாது, சரியா? ஸோ ரூல் பேஸ்டு அப்ரோச். ஸோ இந்த எத்திக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு அப்ரோச்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் பேஸ்டு அப்ரோச். ஸோ இந்த பிரின்சிபல் பேஸ்டு அப்ரோச் அப்படின்னா என்ன ரூல்ஸில் சொல்லியிருக்காங்கன்றதை நான் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸாமைன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு என்ன பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் தோணுதோ அதைப்படி நான் என்ன பண்ணுவேன், ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். தட் இஸ் கால்ட் ஆஸ் பிரின்சிபல் பேஸ்டு அப்ரோச். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு எந்த ஃப்ராடாகட்டும் கரப்ஷன் ஆகட்டும் இது எதுவுமே பண்ண மாட்டாங்க, லஞ்சம் அப்படிங்கிறது எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஹீ இஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த பர்சன் மேலே ஃபேக்காக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்கள இன்னொரு பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவிடன்ஸ் அப்படின்றதும் க்ரியேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த பர்சனை நல்லா தெரியும், அவங்க வந்து கரப்ஷனுக்குள்ளேயே போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன ஒப்பீனியன் கொடுப்பீங்க, உங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்னவாக இருக்கும்? ரூல்ஸில் இருக்கிறத படி பார்ப்பீங்களா, கவர்மெண்ட்டோட லா எப்படி இருக்குது? ஸோ அது எவிடன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. எதிர் அவங்க ஃபோர்ஜரியாக கூட க்ரியேட் பண்ணியிருக்கலாம், ஃப்ராட் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதையும் நான் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் எனக்கு தெரியும் நல்லா அந்த பர்சன் வந்து எந்த ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ என்னோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இந்த பர்சன் எனக்கு நல்லா தெரியும், இவங்க எந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஃபேவராக நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் பிரின்சிபல் பேஸ்டு அப்ரோச். இதுவே இல்லைப்பா அவங்களுக்கு எவிடன்ஸ் எல்லாமே அந்த பர்சனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபேவராக என்னால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன், லாவில் என்ன இருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரூல் பேஸ்டு அப்ரோச். ஸோ இப்போ ரூல் பேஸ்டு அப்ரோச் எப்படி இருக்கும், ரொம்ப ரிஜிடாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதை யாருக்காகவும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்க முடியாது. லாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் ரூல் பேஸ்டு அப்ரோச்.
Next one, fundamental principles of a professional ethics. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸில் நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன்டெகிரிட்டி. ஒரு ஆடிட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன், இன்டெகிரிட்டி. ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். எந்த ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க சொல்லியிருக்கக்கூடாது. அண்ட் அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எப்படி இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த இடத்துல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஹைட் பண்ணுற மாதிரியும் அவங்க ஆக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாமைன் பண்ண போகிறாங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக பார்க்கல அப்படின்னா இது மற்ற பர்சன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்கா, ஏதாவது ஃப்ராடு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற இன்டென்ஷனோடு தான் நான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையே எக்ஸாமைன் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் பார்க்காம விட்டுட்டேன், என்னோட கேர்லெஸ்னால் நடந்துருச்சு அப்படின்ற அந்த நெக்லிஜென்ஸ் அப்படின்றது இங்கே வரக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணணும், ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரணும். அண்ட் எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் ஒமிட் அப்படின்றதும் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன், அப்ஜெக்டிவிட்டி. ஸோ ஒரு ஆடிட்டரோட அப்ஜெக்ட் என்ன அப்படின்றதுல he has to be clear on that aspect. ஓகேவா? அண்ட் இவங்க வந்து பர்சனலாக பயாஸ்டாக போயிடக்கூடாது. இப்போ நான் என்னோட பிரதரோட கம்பெனியில் நான் ஆடிட் பார்க்க போகிறேன். ஸோ என்னோட பிரதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கா இந்த மாதிரி தான் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு ஃபேக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டு கொடுங்க, நான் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த இடத்துல என்னோட பிரதருக்கு ஃபேவராக நான் எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி கொடுக்கக்கூடாது. பர்சனல் பயாஸ் இருக்கக்கூடாது. அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் எல்ஸ் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது தான் நான் ஆடிட்டர் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸ். ஸோ அப்போ அந்த ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்கணும், கிளியராக இருக்கணும், எந்த விதமான பயாஸ்டும் இல்லாமல் இருக்கணும். ஓகே. தேர்ட் ஒன், ப்ரொஃபஷனல் கம்பிட்டன்ஸ் அண்ட் டியூ கேர். ஸோ ப்ரொஃபஷனல் கம்பிட்டன்ஸ் அப்படின்றது, இப்போ எனக்கு ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணிட்டாங்க, அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி அப்படின்றதும் அண்ட் அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜும் என்கிட்ட இருக்கணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி அண்ட் எந்தெந்த டைமில் எந்தெந்த ஆக்ஷன்ஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணி முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொஃபஷனல் கம்பிட்டன்ஸ் அண்ட் டியூ கேர். நெக்ஸ்ட் ஒன், கான்ஃபிடென்ஷியாலிட்டி. என்னோட கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஓகே. அண்ட் இதே வந்துட்டு இப்போ ஒரு லாவில் நீங்கள் இதை ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் ஒன், என்னோட கிளைண்ட் ஆர் எம்ப்ளாயர் வந்து இதை தேர்ட் பார்ட்டிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ண வேண்டியது அப்படின்றது என்னோட டியூட்டி. அண்ட் இதை லாவில் வந்துட்டு ப்ரொஹிபிட் பண்ணலை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதர் லாவில் சொல்லியிருக்கணும், ஆர்எல்ஸ் என்னோட கிளைண்ட் ஆர் எம்ப்ளாயர் அப்ரூவல் கொடுத்துருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன், இது என்னோட ப்ரொஃபஷனல் டியூட்டியாக இருக்கணும், நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது என்னோட கிளைண்ட்டோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து கேட்குறாங்க. இல்லை நான் ப்ரொவைட் பண்ண முடியாது, அந்த இடத்துல கான்ஃபிடென்ஷியாலிட்டி நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன், ப்ரொஃபஷ்னல் பிஹேவியர். ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் பிஹேவியர் அப்படின்றத நான் எப்படி இருக்கணும், அப்பியரன்ஸில் நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இப்போ நான் ஆடிட்டர் அப்படின்ற பொசிஷனில் நான் இருக்கேன். அண்ட் ஜென்ரலாக கம்பெனிஸில் எல்லாத்து முன்னாடியும் நான் வந்துட்டு அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அந்த இடத்துல ப்ரொஃபஷ்னல் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ரிலேட்டடாக கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி, CA P. Suryakantam has conducted an audit of accounts of an entity for a particular year. ICAI has issued a letter to him relating to a certain matters concerning audit. He didn't even bother to reply to that letter despite reminders. So next, discuss whether the fundamental principle governing the professional ethics is disregarded by him. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆடிட்டர் இருக்கார், அந்த ஆடிட்டருக்கு ஐசிஏஐலேருந்து வந்து நோட்டீஸ் அப்படின்றது வந்திருக்கு, ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ரிப்ளை அப்படின்றதுமே கொடுக்கல. அண்ட் ஐசிஏஐலேருந்து ரிமைண்டர்ஸ் கொடுத்துமே தேர் இஸ் நோ
ரிப்ளை. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நம்ம என்ன பார்த்தோம், ஐசிஏஐயில் இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, ரூல்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும். இஃப் எனி டீவியேஷன்ஸ் இஸ் தேர், ICAI will take a disciplinary actions. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதணும், ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை தான் நான் இங்கே கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ ICAI கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை இக்னோர் பண்ணுறது அப்படின்றது தட் இஸ் நாட் அ குட் சைன். ஸோ இதை எல்லா ஆடிட்டர்ஸுமே என்ன பண்ணணும், தே ஹாவ் டு ஃபாலோ திஸ். அண்ட் இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ICAI will take a disciplinary actions against சூரியகாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி 2 பாருங்க. A chartered accountant in practice issued a certificate showing the original cost of a plant and machinery installed in the premises of a client is 9 crore and to save a money regulatory fees for his client. However, the original cost of a plant and machinery was 15 crore as per record of his client. Which fundamental principle governing professional ethics is violated in this case? ஸோ என்ன ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை இவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆடிட்டருக்கு தேவையானது என்ன, இன்டெகிரிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல் பிஹேவியர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இன்டெகிரிட்டிங்கிறது என்னது, எந்த விதமான ஒரு மிஸ்லீடிங் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடாது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ரூல் இங்கே என்ன ஆகுது, வயலேட் ஆகுது. ஸோ ஒரிஜினல் காஸ்ட்டை மறைச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்டையும் அண்ட் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லையும் என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை மாற்றி போடுறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ குட் ஒன். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, ஸோ இன்டெகிரிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல் பிஹேவியர் ஷுட் பி தேட் அண்ட் டிஸ்க்ளோசிங் அ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி அவாய்டட் அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இண்டிபெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர். ஸோ ஒரு ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களோட மைண்ட் அண்ட் செகண்ட் ஒன் அப்பியரன்ஸ். ஸோ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றது இருக்கணும் அண்ட் அப்பியரன்ஸ்லேயும் அவங்க எப்படி இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு ஆடிட்டரோட ஒப்பீனியன் மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, அது ஒரு சபார்டினேட்டாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதோ அதை அவங்க ஸ்ட்ரைட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ அக்கௌண்டன்சி. அண்ட் ஒரு ப்ரொஃபஷனலிசம் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, இன்னொருத்தரோட ஒப்பீனியன் என்ன அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரூல் ஆஃப் ப்ரொஃபஷனல் கண்டக்ட். ஸோ இந்த ரூல் ஆஃப் ப்ரொஃபஷனல் கண்டக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் பப்ளிக்காக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் ஒரு ஆடிட்டர் அப்படிங்கிறவர் போத் மைண்ட் அண்ட் பர்சனல் கேரக்டர்லேயுமே எப்படி இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத தான் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் எகெயின் இண்டிபெண்டன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்ட், என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், இண்டிபெண்டன்ஸ் இன் அப்பியரன்ஸ். ஸோ அப்பியரன்ஸில் நான் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ண போகிறேன் அண்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்க பர்சன் கூட அப்படியே தோல் மேலே கை போட்டுட்டு நான் நடந்து போயிட்டுருக்கேன். அண்ட் அங்கே பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு அது எப்படி இருக்கும், இவங்க 2 பேரும் ஏதோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் போல், அப்போ இவங்களுக்கு ஃபேவராக தான் இவங்க ஆடிட் ஒப்பீனியன் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்ற அந்த மென்டாலிட்டி மற்றவங்களுக்கு க்ரியேட் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரியும் மற்றவங்க நினைக்கிற மாதிரி we should not behave. Next one, existence of independence. ஸோ ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அங்கே எக்ஸிஸ்டடாக இருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டையே அவங்க அப்ரூவ் பண்ணக்கூடாது. இல்லைப்பா அவங்க கம்பெனிக்கு என்னால் ஆடிட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு they have to reject that. நெக்ஸ்ட் ஒன், லிஸ்டட் கம்பெனிஸ். ஒரு லிஸ்டட் கம்பெனிஸில் ஸ்டாச்சுவரி ஆடிட் அப்படின்றது இட் இஸ் அ மேண்டேட்டரி ஒன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆடிட்டர் வந்து இண்டிபெண்ட்டாக இல்லை, அவங்க ஹானஸ்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும், அவங்க கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் அப்படின்றது அந்த இடத்துல ஃபேக் ஆயிரும். ஹானஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்றதும் இவங்களால கொடுக்க முடியாது. ஒரு ஆடிட்டர் எப்பயுமே எப்படி இருக்கணும்,
மற்றவங்க என்ன த்ரெட்டன் பண்ணாலும் சரி, அவங்களுக்காக பயந்து நான் ஃபேக்கான இன்ஃபர்மேஷனோ ஃபேக்கான ஒப்பீனியனோ நான் சொல்லக்கூடாது. ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும். என்னோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் ஆகணும். ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி எனக்கான கேப்பபிலிட்டி அப்படின்றது இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் சப்ஜெக்டிவ் மேட்டர். ஸோ அதில் மைண்ட் அண்ட் கேரக்டர். எகெயின் ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்டே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. ஒரு பர்சன் எந்த சுச்சுவேஷன்லையும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஹி ஷுட் பி அன் இண்டிபெண்ட். ஓகேங்களா, போத் மைண்ட் அண்ட் கேரக்டர். நெக்ஸ்ட் ஒன் டியூட்டி ஆஃப் எவ்ரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட மெயின் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொஷின் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுறோமா, என்ன யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஒருத்தருக்கு பயாஸ்டாக நான் போகிறேனா இல்லையா அப்படின்ற கொஷினை அவங்களே கேட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸுக்கான த்ரெட்ஸ் என்னென்ன வரலாம் அப்படின்றத தான் ஒரு சில பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் டோட்டலாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் அப்படின்னா, இப்போ ஏ லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது அண்ட் இங்கே ஆடிட்டர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் ப்ரீ எக்ஸிஸ்டட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்குது. லைக் நான் ஏதாவது கடன் கொடுத்துருக்கலாம், ஏ லிமிடெட் என்ன பண்ணியிருக்கலாம், ஆடிட்டருக்கு ஏதாவது கடன் கொடுத்துருக்கலாம். ஆர்எல்ஸ் டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கலாம். மேபி அவங்க ஷேர்ஸ் அந்த கம்பெனியில் வாங்கியிருக்கலாம் அண்ட் லோன் ஆர் கேரண்டி அப்படின்றது என்ன பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்தது அந்த கிளைண்ட்டு கிட்ட இருந்து எனக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது, ஒரு 15 lakh 20 lakh கிட்ட வருது. இந்த கிளைண்ட்டை விட்டாச்சு அப்படின்னா என்னோட டேர்ன் ஓவர் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அண்ட் க்ளோஸ் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆர்எல்ஸ் அவங்க அந்த கம்பெனியில் எம்ப்ளாயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இவங்ககிட்ட இருந்து ஃபீஸ் அதிகமாக வருது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் கேட்குறாங்க அப்படின்னா இது பேஸ்டாக தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேவராக தான் நான் பண்ணுவேன். ஸோ பர்சனலி பயாஸ்டாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பார்ட்னராக இருக்கும்போதோ ஒரு அந்த பர்சன் கூட நான் அசோசியேட்டடாக க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதோ நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த கம்பெனிக்கு ஸ்டாச்சுவரி ஆடிட் அப்படின்றத பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துல த்ரெட்ஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகுதோ எய்தர் ஐ ஷுட் திங்க் அபவுட் எலிமினேட்டிங் தட் பாயிண்ட். எய்தர் நான் அதை என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும், ஆர்எல்ஸ் அதை நான் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும் டு த அக்செப்டட் லெவல். இந்த லெவலில் இருந்துச்சுன்னா இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரெட்டை நான் ஒன்று ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும், இல்லைன்னா அதை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று பாசிபிள் அப்படின்னா அந்த ஆடிட்டை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், அதை ஃபர்தராக நான் ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை என்னால் இந்த த்ரெட்ஸை எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஆடிட்டே நான் பண்ணக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட். ஸோ இந்த செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் நான் வந்து இன்டர்னலாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்டர்னல் ஆடிட்டராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் இப்போ அந்த கம்பெனியை விட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன், இன்னொரு வேறு கம்பெனியில் போயிட்டு நான் சேர்ந்துருக்கேன். இப்போ அந்த கம்பெனியில் இருந்து தான் 2 கம்பெனி வச்சுப்போமா, ஏ லிமிடெட் அண்ட் பி லிமிடெட் வச்சுக்கலாம். ஏ லிமிடெடில் நான் ஆடிட்டர், இன்டர்னல் ஆடிட்டராக இருந்தேன் அண்ட் அந்த கம்பெனிக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணது நான் தான் பண்ணி கொடுத்தேன். இப்போ நான் எங்கே போயிட்டேன், பி கம்பெனிக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். பி கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஏ லிமிட்டடோட ஆடிட்டராக வராங்க, அங்கேயும் நான் தான் ஆடிட் பார்க்க போகிறேன். இப்போ என்ன ஆகுது, நான் ப்ரிப்பேர் பண்ண புக்கை நானே எக்ஸாமைன் பண்ணுற மாதிரி ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது நம்மளோட நேமை தான் அஃபெக்ட் பண்ணும். அதனால என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட். நான் ஒர்க் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நானே எக்ஸாமைன் பண்ணும்போது என்னால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் அட்வொகேசி த்ரெட். ஸோ இப்போது கிளைண்ட்டுக்கும் அண்ட் இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் ஏதாவது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அண்ட் அதை சால்வ் பண்ணுறதுக்கு லிட்டிகேஷனில் நான் இன்வால்வ் ஆகிறேன். செகண்ட் ஒன், அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்றத நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 சுச்சுவேஷன்ஸ்லேயும் என்ன ஆகும், அந்த கம்பெனிக்கு ஃபேவராக தான் நான் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல மற்ற பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்க, ரைட்டு இவங்க 2 பேரும் க்ளோஸ் ரிலேட்டிவ் போல். அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிக்கு ஃபேவராக தான் ஒப்பீனியன் கொடுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்க த்ரெட்டை நம்ம அட்வொகேசி த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபெமிலாரிட்டி த்ரெட். ஸோ இந்த ஃபெமிலாரிட்டி த்ரெட் அப்படின்றது ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு என்னது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அக்கர் ஆகும்போது தான் இது வருது. ஏதோ நான் அந்த கம்பெனியில் ஒரு சீனியர் பொசிஷனில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆர்எல்ஸ் அந்த கம்பெனியோட டேரக்டராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அந்த கம்பெனியோட டேரக்டர் கிடையாது. அண்ட் அந்த கம்பெனிக்கும் எனக்கும் நடுவில் ஒரு அசோசியேஷன் அப்படின்றது இருக்குது. அண்ட் அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து கொடுத்த கிஃப்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் என்னால் என்ன பண்ண முடியாது, கரெக்டான ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. பிகாஸ் நானும் என்னோடய கிளைண்ட்டும் ரொம்ப ஃபெமிலியர், 2 பேரும் தெரிஞ்சவங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், நான் அவங்களுக்கு ஃபேவராக ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் திங்க் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஃபெமிலாரிட்டி த்ரெட். நெக்ஸ்ட் ஒன் இன்டிமிடேஷன் த்ரெட். ஸோ ஆடிட்டர் அவங்க ஆக்ட் பண்ணும்போது அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணிடணும், ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவிட்டியை எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணக்கூடாது. அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசம் அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசம்னா என்ன அப்படின்றத நம்ம இனி வரக்கூடிய டாபிக்ஸில் பார்ப்போம். ஸோ அதனால் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, ஸோ ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நான் எக்ஸாமைன் பண்ணுறேன். அண்ட் இதில் ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் இந்த ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணலை அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நான் என்னோடய கிளைண்ட்டுக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கரெக்டாக ஃபேவர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிட் ஃபீஸை நான் இவ்வளோ கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஃபேவர் பண்ணுறேன், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனை நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் இன்டிமிடேஷன் த்ரெட். நெக்ஸ்ட் ஒன் சேஃப்கார்ட் டு இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஒரு ஆடிட்டர் எப்பயுமே எப்படி இருக்கணும், மைண்ட்லேயும் சரி அண்ட் அவங்களோட அப்பியரன்ஸ்லேயும் சரி அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த 2 காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான கைடிங் பிரின்சிபல் என்ன அப்படின்றதுல ஒரு 4 பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே பாயிண்ட்டு தான். ஸோ ஒரு கம்பெனியை நான் ஆடிட் பண்ண போகிறேன், வெதர் அந்த இடத்துல இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாமைன் பண்ணணும். அண்ட் ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கும்போது நான் ரொம்ப கான்சியஸாக தெளிவான மைண்டில் தான் நான் என்ன பண்ணணும், டெசிஷன்ஸ் அப்படின்றத எடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கா, இப்போ நம்ம 4-5 த்ரெட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் ஏதாவது இருக்கா, சப்போஸ் ஏதாவது த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதை நான் வந்து அக்செப்டன்ஸ் லெவலுக்கு ரெடியூஸ் பண்ண திங்க் பண்ணணும். ஆர்எல்ஸ் அந்த ப்ராஜெக்டை நான் எடுக்கவே கூடாது, அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக நான் போகக்கூடாது. இந்த 4 பாயிண்ட் என்ன அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல்.